கத்திரிக்காய் கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி. கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட உருளைக்கிழங்கு 1 தோல் சீவி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வெந்து இந்த மாதிரி இருக்குது. அது மத்துக்கட்டையை வச்சு இல்லாட்டி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் கத்திரிக்காய் கடையில் இது சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காவை பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு வேலையாகும். நம்ம எப்பயுமே சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.